தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நடந்துக்கிற விதம். நீங்கள் அடுத்த பிரதமருங்கிற அளவுக்கு போயிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் மாப்பிள்ளை தான் எங்கள் அண்ணனுக்கு மருமகன் தான் நீங்கன்னா அதை எப்படி ஒரு சராசரி திமுக தொண்டன் ரசிப்பான்னு ஒரு கேள்வி இருக்குது. மோஸ்ட் சீனியர்ஸ் இப்படி தான் எதிர்கொள்வாங்களாங்கிற விமர்சனமே பொதுவெளியில் வந்து பின் பாயிண்டடாக நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாறாக இது அதற்கு மாறாக வேறு நிலைப்பாட்டில் இருக்குது. ஒருவேளை அவங்க மேலே இருக்கிற கேசஸ் இதெல்லாம் மனதில் வைத்து தாவேகா எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் அரவணைச்சு போகிறாங்களா? ஓபிஎஸ் எந்திரிச்சு ரியாக்ட் பண்ணுறாருங்க. சூரியனுக்கே வெறுக்க வைத்து விட்டார் எங்கள் தலைவர்னும் போது சூரியன் யாரும் நெருங்க முடியாத இடத்தில் இருக்கிறான்னு ஓபிஎஸ் பேசுகிறாரு. அதை நீங்கள் நேருவோ வேலுவோல எழுந்திருக்கணும். மக்கள் பணத்தை திருட்டு அவங்கள உள்ளே போட்டார் பாருங்கன்னா 15 நாள் வெயில், அதிகபட்சம் 1 மாதம் இல்லை வைப்பீங்களா 6 மாதம் அப்படிங்களா, வெளில வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. சட்டமன்றத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நடந்துக்கிற விதம், இவங்களை எதிர்கொள்வதில் திமுக எம்எல்ஏக்கள் அதுவும் மோஸ்ட் சீனியர்ஸ் நடந்துக்கிற விதம், இது ரெண்டுலையுமே வந்து வேறு வேறு பார்வைகள் இருக்குது. அதாவது தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வந்து ரொம்ப விகரஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்கங்கிறதும், அவங்கள்ட்ட இவங்க திமுகவோட சீனியர் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து இப்போ அனுசரணையாக போகிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது. இதை பற்றி அவங்களோட கருத்து? தாவேகா அமைச்சர்களுடையது ஒரு டோனில் பார்த்தா நீங்கள் அது அரகன்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அது அரகன்ஸ் ஆனால் அந்த பவரினுடையதை இப்போ தான் அவங்க சுவைக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க. அவங்க இன்னும் பண்பட வேண்டி இருக்குங்கிற டோனில் இருந்து அது ஒரு அந்த புதுசாக நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும் பொழுது வரக்கூடிய இயல்பு தான். அது வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் விமர்சனமும் போக வேண்டாம், அதை நம்ம டிஃபெண்டும் பண்ணிக்க வேண்டாம். லெட் தம் லேர்ன்ங்கிறது பண்பட பக்குவப்பட முதல் நாளில் மரியவெல்சன் அவர்கள் பேசியதற்கும் நேற்றைக்கு பேசியதற்குமான அந்த டோன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. த நீட் அ டைம் ஃபார் ரியலைசேஷனுங்கிறது ஒரு சைடு. இதில் அவங்களுடைய அதாவது விஷயங்கிறது இன்டெப்த்து தெரியலனாலும் அவங்க வந்து அதை ஓன் பண்ணுறாங்க. அதை பேசுகிறத அந்த 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 அத்தாரிட்டேட்டிவ் டோன்லேருந்து அவங்க அதை ரெஃப்யூட் பண்ணுறாங்க. பல நேரங்களில் சபாநாயகர் நேற்றைக்கு சொல்லியிருக்காரு 10 நிமிடங்கள் தான் பேசுகிறதுக்குங்கிற மாதிரி நாங்கள் முடிவு எடுத்திருக்கோன்னு. பேசியவர்கள் மொத்தத்துக்கு 40 நிமிஷம்னா அதில் குறுக்கீடுகளும் அமைச்சர்கள் கொடுத்த பதிலும் அதுதான் மிக பெரும்பாலான நேரம், மோர் தென் ஹாஃப் அ டைம் இருக்குங்கிறது தான் நம்ம அடிக்க விடணும். ஒரு முறைலாம் முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு நான் 8வது முறையாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பேச தொடங்க வேண்டும் அப்படின்னு நம்ம அமமுக விலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க, பதிலுக்கு இங்கே ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்க, நீங்கள் உட்காருங்கன்ட்டு இவங்களை பேச விட்டு அவர் 7 முறை ஓப்பனிங் மேக்ஸிமம் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நான் என் உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்களே பேரவைத் தலைவர் அவர்களே நான் இது வரைக்கும் 7 முறை முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், இப்போ 8வது முறை இப்போ ஆரம்பித்தாலும் என்னை பேச விடுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ், அது இன்ட்ராக்ஷன்ஸ் கூட இல்லை. அமைச்சர்கள் வேகமாக நம்மளை பதிவு பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் டிஃபெண்ட் பண்ணுறதுல யார் ப்ரைம் டிஃபெண்டருங்கிற ஒரு போட்டியே நடக்குதான்னு எனக்கு கேள்வி வருது. விஜய் கிட்ட தங்களை நிரூபிக்கிறதுக்கான போட்டியாக அது ஸ்கோர் பண்ணுவதற்கான தானே. இன்றைக்கு கூட விகடன் தலையங்கம் நினைக்கிறேன், அது துதிபாடுவதற்கான இடம் அல்ல சட்டமன்றம் அப்படிங்கிற மாதிரியாலான்னு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஒப்பீனியனும் வந்திருந்தது. அது ஒரு அவங்க எடிட்டோரியலாகவே அதை எழுதுகிறாங்க. நீங்கள் அடுத்த பிரதமருங்கிற அளவுக்கு போயிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சரி தவறுங்கிறதல்ல, அவங்களுக்கு அது ஆரம்பத்துலேயே அப்படியான ஒரு பேட்டர்ன். நீங்கள் ரமேஷ் அவர்கள் அந்த திருச்சி கூட்டத்தில் அவர் சொன்னார் எதிர்கட்சிகள் இல்லாத சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உட்கார வைப்போம்னு. அதுவே ஏறத்தாழ அது ஆன்டி டெமோக்ரஸிங்கிறது ஒன்று. இன்னொரு பார்வை பாஜக சொல்கிற அப்போசிஷன் முக்து பாரத்துங்கிறதுனுடைய இன்னொரு வெர்ஷனாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் இது அவ்வளவு அதிபயங்கரமான ஒரு இன்டென்ட் உங்களுக்கு இருக்காங்கிறது ஒரு தனி விவாதம். அமைச்சர்கள் என்னென்னா லைவில் வரும்போது அவங்களுக்கு அந்த அது ஆக்சுவலாக சில நேரங்களில் ரொம்ப பதற்றத்தோடு அதை டெலிவர் பண்ணுறாங்க. வேறு யாரும் குறுக்க வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணமும் அதில் இருக்காங்கிறது தெரியல. பட்டு அவங்க நீங்கள் அதை வந்து ஒரு பிஆராக ரீல்ஸ் கண்டென்ட்டாக பார்க்கும்போது பக்காவான கண்டென்ட்டு உள்ள சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அது டிபேட்டபிள், சரக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதிரி அனுசரணையான ஒரு பெரிய கோர் செக்ஷன் ஆஃப் திமுகவினரை அதை ரசிக்கவில்லை. அவங்க அனுசரணையாக பார்க்கல, சப்மிசிவாக பார்க்குறாங்க. நீங்கள் என்னங்க அவங்கள வந்து நீங்கள் முந்தின நாள் உதயநிதி அவர்களை கைது செய்வதற்கான அட்டெம்ப்ட் எடுத்து கோர்ட்டு வரைக்கும் போய் போராடி இரவே நீங்கள் விடுவிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆர்டர் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபடுறீங்க. தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என் மாப்பிள்ளை தான்
எங்கள் அண்ணனுக்கு மருமகன் தான்னீங்கன்னா அதை எப்படி ஒரு சராசரி திமுக தொண்டன் ரசிப்பான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அதுக்கான அக்ரஷனுக்கு பதில் சண்டைக்கு போகிறது அப்படிங்கிறது அல்ல. அந்த டோன் வந்து நீங்கள் உங்களுக்கான ரைட்டை கேட்குறத கூட அது ஏன் அப்படி வந்து அந்த ஒரு இணக்கம்ங்கிறது தேவையற்ற இணக்கமாக ரசனைக்கு இல்லாததாக பார்க்கப்படுகிறது. இல்லை, அவங்க அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கும் புதிது அப்படிங்கிறவங்கள மோஸ்ட் சீனியர்ஸ் இப்படி தான் எதிர்கொள்வாங்களாங்கிற விமர்சனமே பொதுவெளியில் வந்து நீங்கள் அந்த அக்ரஷன் டோனுக்கு அக்ரஷனுங்கிறது பதிலோட போயிடும். பர்சனல் ரேப்போவாக நீங்கள் உங்கள் பர்சனல் ரேப்போ இருந்தாலும் காட்டுவதற்கான இடமா அது. நீங்கள் உங்கள் லோகிராஜன் மகாராஜன் அண்ணன் தம்பியை தாங்க ஏற்றுன்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எலெக்ஷன் கேம்பில் அப்படின்னா எங்கள் அண்ணன் தான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு நாள் அவங்க செஞ்சு அப்படி ஒரு கெஸ்டர் புதுவெளியில் வந்திருக்காது. நீங்கள் இப்போ சொந்த பிளட்டாகவே இருந்தாலும் ஏங்க முலாயம் சிங் யாதவோட சீஃப் மினிஸ்டர்ஷிப் அகிலேஷ் யாதவ் எடுத்தது என்ன பிளட் இல்லையா? அவரோட பையன் தானே, இருந்தாலும் காத்திருக்க முடியாதுங்கிற அளவுக்கானது பாலிட்டிக்ஸு. நீங்கள் இந்த கெஸ்டரை காட்டும்போது காம்ப்ரமைஸ் ஆகிறீங்களாங்கிற கேள்வியை உங்கள் தொண்டன் ஆட்டோமேட்டிக்காக கேட்பான். இரண்டாவது, உங்கள் அரசின் மீது நாங்கள் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு கரூர் சம்மந்தமாக நேரடியாக அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடு படுகொலைங்கிற அளவுக்கு பேசியாச்சு. அதை ஒரு சின்ன பேசுகிறார். நீங்கள் அவரை போய் அப்படியான ஒரு கெஸ்டரை கொடுக்குறீங்கன்னா அது என்ன செய்தியை ஊருக்குள்ளே தாவேக்காகிட்ட சண்டை போட்டுட்ருக்கிற கேடருக்கு அனுப்பும். மொராலே அவனுடைய அந்த மாரல் ஹை கிரவுண்டட்னஸை என்னையா நீங்கள் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவனுடைய குரலை நீங்கள் பிரதிபலிக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆனால் நீங்கள் அதை செய்யலைங்கிறது தான். அதாவது இல்லை, வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கனிவோடும் கண்ணியத்தோடும் அதை செய்யணும். அதிலிருந்து நீங்கள் வழிவிடக்கூடாது. அந்த அக்ரஷனையே பின் பாயிண்டடாக நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாறாக இது அதற்கு மாறாக வேறு நிலைப்பாட்டில் இருக்குது. இல்லை, ஒருவித பயமா திமுக மூத்த எம்எல்ஏக்களுக்கு ஒருவேளை அவங்க மேலே இருக்கிற கேசஸ் இதெல்லாம் மனதில் வைத்து தாவேகா எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் அரவணைச்சு போகிறாங்களா? கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லைங்கிற மாதிரி தான் அது அப்படி தான் இப்போ அது மீமாகவும் மாறி இருக்கு. நீங்கள் ஏட்டது மிகச்சரியான கேள்வி. அவர்கள் மீது, ஏன்னா இப்போ நேரவர்களின் மீது அஃப்கோர்ஸ் அந்த இடியினுடைய அந்த லெட்டர் அது ஒரு சைடு இருக்குது. ஏவாவேல் அவர்கள் மீது சாலையே போடாமல் போட்டதாக சொல்லி இப்போ சமீபத்தில் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதே போல் வெவ்வேறு விதமான விஷயங்கள் இன்றைக்கி அறப்போர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். இதில் சிக்கல் என்னென்னா, ஏவாவேலுடைய டிபார்ட்மெண்ட் அப்படியே இன்றைக்கி ஆதரவு கையில் இருக்குது, பொதுப்பணித்துறை. நம்ம அதையும் அடிக்கோடிட்டு பார்க்கணும். நேருடைய டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் த சீஃப் மினிஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலை நேரடியாக முதலமைச்சரே கையில் வைத்திருக்கிறார். ஒன்று. அதை விட முக்கியம், அந்த போர்ட்ஃபோலியோவை நேராக அவர் பார்க்குறாரானா அதில் டாப் மோஸ்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்த செகண்ட் கிரேட் ஆஃபீஸர்ஸை தவிர மீதி எல்லாரையும் அப்பாயின்மெண்ட்டில் தொடங்கி அவங்களுக்கான சர்வீஸ் ரூல்ஸ்லேருந்து அத்தனையும் ராஜ்மோகன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமா டெலிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அந்த 2 துறைகளையும், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் தனியாகவும் இனிஷியேட்டிவ்ஸ் தனியாகவும் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பாவர்ட்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு இருக்கு இல்லையா, வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற அந்த வறுமை நிலையிலிருந்து மீட்டு வருவதற்கான துறையை அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். யூத் வெல்ஃபேர் என்கிற போர்ட்ஃபோலியோனுடைய இதில் குறிப்பாக எஸ்பெஷலி சர்வீஸ் ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம், அப்போ உங்களுக்கு அந்த துறை சார்ந்து அதிகாரிகள்லேருந்து அலுவலர்களை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்துட போகுது. சர்வீஸ் ரூல்ஸ் ஆஃப் யூத் வெல்ஃபேர் ஆதவர்ஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் கார்னர் இது இருக்கிறதுனால கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. சர்வீஸ் ரூல்ஸில் தொடங்கி பேனல் செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட்டு, டிரான்ஸ்ஃபரு, போஸ்டிங் ஆஃப் இவங்க மாற்றுத்திறனாளி நலத்துறை, சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் முதலமைச்சர் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை எதுக்கு நீங்கள் அந்த துறையவே உங்களுக்கு கொடுத்துடலாமேங்கிற கேள்வி தான் எழுந்தது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவர் எடுக்கும்போது ஏன் இவ்வளோ போர்ட்ஃபோலியோ எடுக்கிறாரு அப்படிங்கிறது இருந்தது. இப்போ எடுத்துகிட்டு உள்ள டெலிகேட் பண்ணியிருக்காருன்னும் போது நான் முதல்ல என்ன யோசித்தேன், மானிய கோரிக்கையில் எல்லாத்தையும் அவர் பேச வேண்டாம், அதுக்கு பிரித்து கொடுக்குறாருன்னு நினச்சேன். பட் உங்களுக்கு டே டு டே சிக்கல்களே நீங்கள் அவர் டெலிகேட் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கும்போது தான் அதுக்கு அவங்கக்கிட்டே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வந்தது. எல்லாருமே புதிதுன்னும் போது நீங்கள் முதலமைச்சர் நான் பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பாருங்கன்னு உங்களுக்கு அலாட் பண்ணார்னா, நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு இருக்கிறத விடவும் முதலமைச்சருங்கிறதுனால இதுக்கு நீங்கள் கன்சர்ன் அதிகமாக எடுப்பீங்க. நேருவுக்கானது டைரெக்டாக அங்கேயும் இது ஆதவர்ஜனாக இருக்கணும் போது அவங்க ஆப்வியஸாக டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பவர் சென்டர்ஸாக எடுத்துக்கலாம். பவர் சென்டர்ஸ் இல்லைன்னு அவர் 1000 சொன்னாலும் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வகையில் டாப் 3க்குள்ளே தான் அது போய் அங்கே கையின் லாக் ஆகுது. இது இவங்களுடைய சாஃப்ட் டோனுக்கு ஒரு காரணமா என்றால் இருக்கலாம். கடந்த காலத்தில் இதில்
தாவேக்கா அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ஆரம்பத்தில் எக்கச்சக்கமாக கேசஸை போட்டதெல்லாம் பார்த்தா கன்விக்ஷன் வாங்கி தர விருப்பம் இருக்க மாதிரி தெரில. ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு அரசாங்கம் நினைக்கிறது என்று சொன்னாலே அது அரசியல் ரீதியிலாக உங்களுக்கு கடந்த காலத்தில் பேக்ஃபயர் ஆனது தான் வரலாறு. கன்விக்ஷன் ஆகி அவங்கள கோர்ட்டே சிறைக்கு அனுப்புதுன்னா அதனுடைய பார்வை வேறாக இருக்கும். நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டிங்க, ஆயுசுக்கும் ஜெயிலில் போட முடியாது, பெயில் வாங்கிட்டு திரும்ப வெளில வர தான் போகிறாங்க. கன்விக்ஷன் வாங்குற வரைக்கும் நீங்கள் உள்ளே போட்டுடலாம்னு நினச்சிங்கன்னா அது பொலிட்டிக்கலி உதவவும் செய்திருக்கிறது கடந்த காலத்தில். பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி கூட பொலிட்டிக்கல் கெயின் பண்ணலாம். அப்படி பொலிட்டிக்கல் கெயினுக்காக அப்போ எதிரி ஸ்கோர் பண்ணி நீங்கள் எப்படி விடுறீங்க? நீங்கள் சினிமாட்டிக்காக அடித்து வந்த உடனே தூக்கி எல்லாரையும் எடுத்து மக்கள் பணத்தை திருன்னு அவங்கள உள்ளே போட்டார் பாருங்கன்னா 15 நாள் பெயில், அதிகபட்சம் 1 மாதம் இல்லை வைப்பீங்களா, 6 மாதம் வைப்பீங்களா? வெளில வந்துட்டு கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் 80 டேஸ்க்குள்ளே செந்தில் பாலாஜி மேலே 4 வெவ்வேறு கேஸ் அங்கே இங்கேன்னு புதுசு போட்டிங்க, இருந்தது தோண்டிங்க எல்லாம் வந்துச்சு. ஆனால் அனுப்ப முடியாத அளவுக்கு அவரால் சட்டத்துக்குள்ளே பூந்து இண்டிடுக்கு சந்து பூந்து எல்லாத்தையும் பூந்தும் வர முடிஞ்சிருச்சு. அது பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்புது. இவர் கரூருக்கு போவதற்குள்ள அவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமா அப்படின்னு கூட இப்போ எழுந்த கேள்விகள் ஏதோ ஒரு வகையில் சிங்கான மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க இதில் அர்த்தம் அவங்க எதுவுமே ஒத்த பைசா கூட எடுக்கலைன்னு நீங்கள் யாரும் டிஃபெண்ட் பண்ணலை. நீங்கள் அவ்வளவு இதாக இருக்கிறீங்க, இஃப் யூ ஆர் கான்ஷியஸ் எனாஃப் அப்படின்னா கோ டு தி கோர்ட்ஸ், ஆஸ்க் ஃபார் டே டு டே ட்ரையல், அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தானே ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இன்றைக்கும் கேட்டு 6 மாதம் 1 வருஷம் டெய்லி ட்ரையலை போட்டு நடத்தி கன்விக்ஷன் வாங்கி கொடுத்து குற்றவாளிகள்னு நிரூபித்து சிறைக்கு அனுப்பிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் திங். அது வரைக்கும் இது இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்ட்டி ஃபண்டை நான் ரிலீஸ் பண்ணுவேன், திமுக ஊழல பட்ஜெட்டோடு ரிலீஸ் பண்ணுவேன்னு அமைச்சர் சொன்னார். ஆனால் வரல. பண்ணிடுவாங்களோங்கிற இடத்துல ஒரு வேளை இவங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் ஒரு வேளை இருக்காங்களா என்கிற கேள்வி இருக்குது. சீனியர் மினிஸ்டர்ஸை மாற்ற வேண்டும், அந்த இணக்கம் ஏற்கத்தக்கதில். நீங்கள் ஓபிஎஸ் எந்திரிச்சு ரியாக்ட் பண்ணுறாருங்க. சூரியனுக்கே வேர்க்க வைத்து விட்டார் எங்கள் தலைவர்னும் போது சூரியன் யாரும் நெருங்க முடியாத இடத்தில் இருக்கிறான்னு ஓபிஎஸ் பேசுகிறாரு. அதை நீங்கள் நேருவோ வேலுவோல எழுந்திருக்கணும். இல்லை, அந்த சீனியர்ஸோட நடவடிக்கை உதயநிதிக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. உதயநிதியை ஒரு விஷயத்தை எடுக்கிறாருன்னா பேக்கிங்க்கு இப்போ அங்கே முதலமைச்சர் டக்குன்னு எழுந்திருக்கிறாருன்னா கூட என்னன்னு கேட்குறதுக்கு அவருடைய ஏஜ் குரூப்லேயே உங்களுக்கு வரிசையாக 4 பேர் இருக்காங்க. நீங்கள் அவை முன்னவர் செங்கோட்டையனை விட்டுருங்க. பட் அப்படி ஒரு டீம் இங்கே இல்லை இல்லையா? அது மிஸ் ஆகுது. ஒருவேளை அன்பில் மகேஷோ டிஆர்பி ராஜாவோ ஜெயித்திருந்தாலுங்கிறத தாண்டி நீங்கள் இருக்கிறவங்களுக்குள்ள ஏன் கம்பேரிட்டிவ்லி ஏஜ் குறைவாக இருக்கிறவங்கள முன்னே கொண்டு வந்திருக்கக்கூடாது? ஒரு சிவசங்கரையோ அல்லது ஒரு தங்கம் தங்கரசை கூட ஃபார் தட் மேட்டர் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் அந்த ஃபிலிமை பார்த்தா டக்குன்னு தெரிய முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணால் பெட்டர். சீனியர்ஸை நகர்த்த வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் திமுகவில் சீனியர்ஸ்லாம் நீங்கள் அப்படி நினைத்திட முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல். நீங்கள் என்ன தான் ஸ்டாலின் அவர்கள் பெரிய முடிவுகள் எடுக்க போகிறேன், மாற்றி அமைக்கிறேன்னாலும் கூட இப்போ வரைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தானே தெரியல. தேர் ஒர்க்கிங் ஆன் இட்னாலும் கூட அதை உள்ளே கொண்டு போய் சேர்க்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத யோசிச்சு தான் நீங்கள் மாவட்ட வாரியாக பண்ணணும். அது ரொம்ப சவால் நெருக்கடி தான். பட் அது அந்த கட்சியாக அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். அது அவங்களுக்கான மிக முக்கியமான சேலஞ்ச்.